அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம வல்லின மிகுமிடங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வல்லின மிகுமிடங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள்ல வல்லின மிகுமிடங்கள் அப்படின்றத பார்த்திருப்போம். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடங்கள்ல வல்லின மிகுமிடங்கள் இருக்கு. அது எந்தெந்த இடம் அப்படின்றத நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 8, 10 என்ற எண்கள் வரும் பொழுது 8 இத்தொகை, 8 தொகை, அப்ப வல்லின மிகும். 10 இப்பாட்டு, 10 பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழிகள் வரும் பொழுது பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிகள் தீ பூ அப்படின்னு வரும் பொழுது, வறுமொழி வரும் பொழுது இதுல காசா தாப்பா இருந்துச்சுன்னா தீ பிடித்தது அப்படின்னா தீ இப்பு பிடித்தது. பூப்பந்தல், பூப்பந்தல். ஈரிகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஈரிகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பெயரெச்சம்னா என்ன? ஒரு பெயரால் முடியக்கூடிய வினை தான் பெயரெச்சம். இப்ப ஓடும் குதிரை என்பது ஓடும் பெயரெச்சம். அப்பனா இங்க பாருங்க, இது எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா ஓடும் என்பதற்கு எதிர்மறை ஓடாத குதிரை. அப்ப ஓடாத குதிரைனா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த ஈறு நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈறு, ஓடாத என்ற நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈறு ஈற்றெழுத்தானது கெடும். அப்ப த கெடும், ஓடா குதிரை. அப்ப ஓடா குதிரைன்னு வரும் பொழுது இக்கு வரும். அப்போ ஓடா குதிரை. அதே மாதிரிதான் கூவாத குயில். த கெட்டுச்சுன்னா, ஈறு கெட்டுச்சுன்னா கூவா குயில். உண்ணா சோறு. அப்பனா உண்ணாத, த கெட்டுச்சுன்னா உண்ணா சோறு, உண்ணா சோறு. இப்படித்தான் நம்மளுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரும். அதுக்கடுத்து பாருங்க, வன்தொடரை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருக்கும் பொழுது, அது புணரும் பொழுது அது என்ன வரும்? வல்லின மிகும். அப்ப நான் வன்தொடரை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். இப்ப காசாடா தாப்பாரா வன்தொடர். அப்ப டா வல்லின எழுத்து. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா என்ன? கு சு டு து பு ரு. அப்ப அந்த குசு எடுத்து பேருல முடியக்கூடிய அனைத்து சொல்லும் எனது குற்றியலுகரமாக கருதப்படும். அப்ப நான் வல்லினத்தை தொடர்ந்து வரக்கூடிய, அதாவது வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குற்றியலுகரத்தின் அடுத்த எழுத்து ஒற்றெழுத்தாக மிகும். அப்பனா வல்லினத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரங்களில் காசாத்தாப்பா மிகும். இது போல இன்னும் வல்லின மிகும் இடங்கள், வல்லின மிகா இடங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிற நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு நாளை சந்திப்போம்.